ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய விட்டமின் டி குறைபாட்டை சரி செய்யக்கூடிய உலர் பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 60 வயசுக்கு அப்புறமா உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுல விட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப அத்தியாவசியமான விட்டமின்களில் ஒன்று தான். இயற்கையாகவே சில வழிகளில் நம்ம இந்த விட்டமின் டி ஊட்டச்சத்துக்களை பெற முடியும். அதில் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா சூரிய ஒளியை சொல்லலாம். இது கோடை காலத்தில் விட்டமின் டி சத்துக்களை எளிதாக நம்ம பெற முடியும். உண்மையிலே பார்த்தோன்னா குளிர்காலத்தில் சூரிய ஒளியோட பற்றாக்குறை அடிக்கடி வர்றதுனால விட்டமின் டி குறைபாடு பிரச்சனையும் ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் விட்டமின் டி குறைபாடை 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சரி செஞ்சுக்கிறதுக்காக விட்டமின் டி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட விட்டமின் டி நிறைந்த உலர் பழங்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி விட்டமின் டி ஏன் நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம உடம்புல ஆரோக்கியமான எலும்புகள் பற்களை பராமரிக்கிறதுக்கு விட்டமின் டி அப்படிங்கிறது முக்கியமான விட்டமின். இது உடம்புல இருந்து கால்சியத்தை உறிஞ்சுறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கும் விட்டமின் டி சத்து தான் முக்கியமானதாக இருக்கு. நோய் தொற்றுகளுக்கு எதிராக வலுவான பாதுகாப்பை கூட ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லலாம். தசைகளோட செயல்பாட்டை 60 வயசுக்கு அப்புறமும் ஆதரிக்கிறதுக்கு விட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்குது. நீரிழிவு, இதய நோய் இது மாதிரியான நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை 60 வயசுக்கு அப்புறம் குறைச்சிக்கிறதுக்கும் விட்டமின் டி சத்து தான் முக்கியமானது. சரி வாங்க, 60 வயசுக்கு அப்புறமும் விட்டமின் டி குறைபாட்டை சரி செய்யக்கூடிய உலர் பழங்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் உலர் திராட்சை. உலர் திராட்சை அப்படிங்கிறது இயற்கையான இனிப்பு மட்டும் இல்லாமல் இது விட்டமின் டி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழமும் கூட தான். தினமும் 10லேருந்து 15 உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றதன் மூலமாக அது நம்மளோட உடம்புக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி தருது. ஓட்மீல், தயிர், சாலட்களில் கூட இந்த உலர் திராட்சையை சேர்த்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறமும் விட்டமின் டி குறைபாடை தடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன் உலர் பிளம்ஸ். உலர் பிளம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அளவு விட்டமின் டி உள்ள நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். இதில் விட்டமின் கே, பொட்டாசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இந்த உலர் பிளம்ஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இது எலும்பு அடர்த்தியை கூட ஆதரிக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உலர் பிளம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 60 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க உலர் பிளம்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் பாதாம். பிரபலமாக இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகளில் பாதாமும் ஒன்று. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நம்மள பெரும்பாலானோர் பாதாமை ஊற வச்சு உரிக்காமல் சாப்பிட விரும்புகிறோம். ஆனால் தோலோடு இது சாப்பிட்றது தான் ரொம்ப சுவையானதாக இருக்கும், சத்தானதும் கூட. பாதாமில் அதிக நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீஷியம் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கூட நிறைய இருக்குது. இது ரத்த அழுத்தம், கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கு உதவுது. நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதாமை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். 60 வயசுக்கு அப்புறமா விட்டமின் டி குறைபாட்டை போக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா நீங்கள் பாதாம் எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன் பிஸ்தா. பிஸ்தாவில் விட்டமின் டி நிறையவே இருக்குது. இது கொலஸ்ட்ரால் இல்லாததாகவும் மாங்கனீஸு, பாஸ்பரஸ், தாமிரம் இது மாதிரியான விட்டமின்கள் தாதுக்களோட வளமான ஆதாரமாகவும் இருக்குது. பிஸ்தாவில் அதிக அளவு நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள், ஆக்சிஜனேற்றங்கள்லாம் இருக்குது. இது ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை, கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கும் இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவுது. 60 வயசுக்கு அப்புறமா நீங்கள் பிஸ்தாவை தினைக்கும் 4 எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் கிரான்பெரி. கிரான்பெரி அப்படிங்கிறது ஒரு சூப்பர் உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். இது விட்டமின் டி நிறைய இருக்குது. சின்ன வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய கூர்மையான கசப்பு, புளிப்பு சுவை கொண்ட ஒரு பழம் அப்படின்னாலும் கிரான்பெரியை சொல்லலாம். இதில் விட்டமின் சி, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறையவே இருக்குது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் கல்லீரல் நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் கிரான்பெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உணவில் கிரான்பெரியை சேர்க்கறது விட்டமின் டி குறைபாடை 60 வயசுக்கு அப்புறமாவும் சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரான்பெரிகளை அதிகமாக சாப்பிட்றாதீங்க, அது வயிறு தொந்தரவை ஏற்படுத்திடலாம். 1 அப்படி இல்லைனா 2 கிரான்பெரிகளை எடுத்துக்கிறதன் மூலமாகவே நமக்கு தேவையான விட்டமின் டி கிடச்சிரும். விட்டமின் டி குறைபாட்டை 60 வயசுக்கு அப்புறமாவும் சரி செஞ்சுக்கலாம்.
சிக்ஸ்த்து ஒன் உலர் ஆப்ரிகாட்ஸ், உலர் பாதாமி. அதாவது இது தமிழ்ல உலர் பாதாமின்னு சொல்லுவாங்க. இந்த பழங்கள் விட்டமின் டி ஊட்டச்சத்து தன்னுள்ள நிறைய வச்சிருக்கு. இது சின்ன அளவில் இருந்தாலும் இந்த பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் இ, பொட்டாசியம், நார்ச்சத்து இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு. நல்ல கண் பார்வை, நோய் எதிர்ப்பு செயல்பாடு, செரிமான ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கிறதன் மூலமா நம்ம உடம்போட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு உலர் ஆப்ரிகாட்ஸ் அதாவது உலர் பாதாமி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 60 வயசு ஆனவங்கலாம் உலர் ஆப்ரிகாட்ஸ் இந்த உலர் பாதாமி எடுத்துக்கிறது மூலமா விட்டமின் டி குறைபாடு வராமல் தடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் 60 வயசு ஆன பிறகும் கூட விட்டமின் டி குறைபாட்டை சரி செய்ய உதவக்கூடிய உலர் பழங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த உலர் பழங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களோட விட்டமின் டி குறைபாட்டை சரி செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.